வெறும் 1,00,000 ரூபா கொடுத்தா போதுங்க. ஹைவேக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொந்த வீடு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சந்தோஷ் பில்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எப்பயுமே அப்பயும் சரி, இப்போ இவ்வளவு வீடு டெவலப் ஆனா சரி, நம்ம ரேட் ஒன்றும் எக்ஸ்ட்ரா பண்ணல. ஓகே, அதே 19 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் தரோம். சரிங்க. நீங்க அதே மாதிரி 10,000 ரூபாய் நீங்க முன் பணம் கொடுத்தா போதும். இப்போ பாத்தீங்க இத்தனை வீடு ஆயிருச்சு, இவ்வளவு டெவலப் ஆயிருச்சு, மெயின் ரோடு பக்கத்துலேயே நம்ம லேண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். அதே 10,000 ரூபாய்க்கு வந்து நம்ம வீடு கொடுத்துட்டு இருக்கோம். பல்லடம் டோல்கேட் இருக்குங்க. டோல்கேட் தாண்டி பாத்தீங்கன்னா லெஃப்ட்லயே பாத்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேலேயே நம்ம சைட் இருக்குங்க. 19 லட்ச ரூபாய்க்கு லோன் வீடு கொடுக்குறோம்னா 19 லட்சமே சில பேருக்கு நிறைய ஆயிருக்கு. ஃபுல் லோனே இருக்கு. ஒரு சில பேருக்கு 21 லட்சம் லோன் ஆயிருக்கு. 140 சைட் தான் 79 வீடு ஆயிடுச்சு. வீடுங்க வந்து ஃபுல்லா ஆயிடுச்சுங்கல்ல. நீங்க வரும்போதே இவ்வளவு வீடுங்க இல்லைங்க நான் அளவா தான் இருந்ததுங்க. இப்போ நிறைய வீடு ஆயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு கட்டி கொடுத்ததுல எப்படிங்க? நல்ல குவாலிட்டி கட்டி சூப்பரா கட்டி கொடுத்தாரு. பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க. ஆமாங்க, எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டி கொடுக்குறாங்க. சொன்ன டைம்ல முடிச்சு கொடுத்தாரா? சொன்ன டைம்ல முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க லோனா ரெடி கேஷ்ங்களா? லோன் போட்டுருக்கோம், கொஞ்சம் மீதி பணமா அண்ணன் கையில கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. லோன்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுத்துறாங்க. டக்குன்னு முடிச்சு கொடுத்துறாரு. அக்கா இப்போ அண்ணன் வந்து எல்லா வீட்டுக்கும் இந்த மானியம் வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கி தராரு. உங்களுக்கு வாங்கி தரீங்களா? எனக்கு வாங்கி தராரு. ஓகேங்க. எவ்வளவுங்கக்கா? 2 லட்சம் சொல்லுங்க. 2 லட்சம் ரூபா. இந்த சேனல் பார்த்துட்டு வந்த வாரங்களுக்கு அத்தனை பேருக்குமே கிரைய செலவு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். வெறும் 1,00,000 ரூபா கொடுத்தா போதுங்க. ஹைவேக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொந்த வீடு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சந்தோஷ் பில்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. கேஜிஎஃப் படம் பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா வந்து ராக்கீஸ் கேஜிஎஃப்ன்றப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே உருவாக்கி வச்சுருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல்லடமில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. சந்தோஷ் பில்டர் உள்ளே வந்தாங்க, இடத்தையும் மாற்றிட்டாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி நல்லா இருக்கேன். ராக்கீஸ் கேஜிஎஃப்ன்ற மாதிரி சந்தோஷ் கேஜிஎஃப்ங்களா இது? கண்டிப்பாங்க. உண்மையிலே வேற லெவல் மாற்றிட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஸோ நான் கூட நினச்சி பார்க்கல. ஆரம்பத்தில் ஒரு 1 இயர் கிட்ட நம்ம வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்டியா இருந்துச்சு. ரொம்ப எம்டியா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 வீடு ஆயிடுதுங்க. 80 வீடு ஆயிருச்சு. 80 கஸ்டமரோட லட்சியத்தை நம்ம நிறைவேற்றி வச்சிருக்கோம். கண்டிப்பா அவங்க கனவை கனவு லட்சியம் எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி நிறைவேற்றி வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே அப்பயும் சரி, இப்போ இவ்வளவு வீடு டெவலப் ஆனா சரி, நம்ம ரேட் ஒன்றும் எக்ஸ்ட்ரா பண்ணல. அதே 19 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் தரோம். நீங்க அதே மாதிரி 10,000 ரூபாய் நீங்க முன் பணம் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்க இத்தனை வீடு ஆயிருச்சு, இவ்வளவு டெவலப் ஆயிருச்சு, மெயின் ரோடு பக்கத்துலேயே நம்ம லேண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்க வேணாம். அதே 10,000 ரூபாய்க்கு வந்து நம்ம வீடு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மாசம் நீங்க வாடகை படத்துல வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டீங்க அப்படின்னா வீடு சொந்தமாயிருது. நல்லா டெவலப்பான ஏரியாவில். கண்டிப்பா. ஆமா, நல்லா எப்படி சொல்றேன்னா அசூர வளர்ச்சின்னு சொல்லலாம். நல்ல டெவலப்பான ஏரியா. கஸ்டமர் யார் வந்தாலும் லைக் பண்றாங்க. பல்லடம் டோல்கேட் இருக்குங்க. டோல்கேட் தாண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேலேயே நம்ம சைட்டு இருக்குங்க. ஸோ நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஆமாங்க. ஸோ உள்ள போய் பார்த்துடலாமாங்க? லைவாகவே அவங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சாங்க. கண்டிப்பா நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய கஸ்டமர் குடியே வந்துட்டாங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பக்கமாக குடி வந்துட்டாங்க. அதுவும் ஒரு 50-60 பில்டிங் நடந்துட்டு இருக்கு. சரி சரிங்க. இனி அடுத்தடுத்து பால் காய்ச்சல் வீடியோவும் நம்ம சேனல்ல ப்ரூஃபாகவே போடுவோம். கண்டிப்பாங்களா? இப்போ உள்ள போய் வந்து நம்ம அப்படி வீடெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி இங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த 3 வீடும் கட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 வீடு குடியே வந்துட்டாங்க. எங்கண்ணா? இல்ல எல்லா வீட்டுமே குடி வந்துட்டாங்க. எல்லா வீட்லயும் குடி வந்துட்டாங்க. இந்த லைன்ல இருக்கிற 5 வீட்டுமே குடி வந்துட்டாங்க. ஓகேங்கண்ணா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தண்ணி கொடுக்குறோம். அதனால 24 மணி நேரம் தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதே வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. ஓகே. இப்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் தண்ணி டிமாண்ட்னாலே நிறைய சைட்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகாம இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நீங்க நைட் 1 மணிக்கு நீங்க திறந்தாலும் தண்ணி வரும். ஓகே. சோ இப்போ நம்ம வீடு கட்டும் போது கூட போரை போட தேவையில்ல. போர் இந்த தண்ணியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போடணும்னால நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா 80 அடியிலேயே இங்க வாட்டர் சோர்ஸ் நிறைய இருக்கு. ஓகே ஓகே. மேக்ஸிமம் எல்லா வீட்லயும் போட்டுருக்காங்க. அட்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. 80 அடியிலே தண்ணி வந்திருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. ஸோ அதே மாதிரி ஒரு ரோடெல்லாம் நல்லா நீட் சூப்பரா கொடுத்துருக்கீங்க. ஒய்டா நம்ம இப்போ ஒரு கார் போனாலும் இன்னொரு காருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஈஸியா போயிட்டு வர மாதிரி இருக்கு. 40 அடி ரோடுங்க. 40 அடி 33 அடி. ஓகே. இந்த மாதிரி டிடிசி போடுது. ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப லோன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா 70% 80% லோன் தரும். இப்ப பாத்தீங்கன்னா சிவில்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா 19 லட்ச ரூபாய்க்கு லோன் வீடு கொடுக்குறோம்னா 19 லட்சமே சில பேருக்கு நிறைய ஆயிருக்கு. ஃபுல் லோனே இருக்கு. ஒரு சில பேருக்கு 21 லட்சம் லோன் ஆயிருக்கு. 21 லட்ச ரூபாய் லோன் ஆகி நாங்க பாத்தீங்கன்னா 19 லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுத்துட்டு 2 லட்ச ரூபாய் கேஷும் கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே. அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்தோன்னையும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வீடு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுலயும் ஒரு வீடு வந்து குடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது 2 வீடுமே குடி வந்துட்டாங்க. 2 வீடு குடி வந்துட்டாங்க. ஓகே. அங்க ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல இருக்க 2 வீடு அடுத்து கம்ப்ளீட் போகுது. 79 வீடு ஆயிட்டு இருக்கு. 79 வீடுங்க சைட்டுக்குள்ள. ஓகே. பாத்தீங்க அப்படின்னா 140 சைட் தான் 79 வீடு ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்ல. பாத்தீங்கன்னா வீடா கேட்கறவங்களுக்கு வீடா வந்தவங்க அதே தான் வீடு தான் கேட்பாங்க. இடமா வாங்கி லேண்டா வாங்கி போறதை விட
இந்த மாதிரி நம்ம பண்ணி தரோம் அப்படின்றப்போ ஹைவே பக்கத்துல அப்படின்றப்போ டக்குன்னு வந்துருவாங்க. ஆமாங்க ஆமாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு அக்கௌண்ட் சேலரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 19 லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் போடுறோம் அப்படின்னு வைங்களேன். மாசம் ஒரு 17 ரூபா ஓகே அந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ ஒரு சாதாரண வீட்டுக்கு நம்ம குடி போறோம் அப்படின்னா 12,000 ரூபாய் இல்லாம நீங்க இல்ல. கண்டிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்காதுங்க, ரோடு நல்லா ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காது, நம்ம எல்லாத்துக்குமே நினைச்ச மாதிரி இருக்காது. ஆமா ஆமா ஆமா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லோனும் பாத்தீங்கன்னா நிறைய டக்குன்னு ஆயிடுது. சரிங்க. 10 நாள்லயே லோன் பண்ணி கொடுத்துறோம் நாங்க. ஒரு 10 நாள்ல நாங்க லோன் பண்ணி கொடுத்துறோம். வீட்டு வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஆமா. இப்போ வீடை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்கன்னா? ஒரு 5 மாசம் அதிகபட்சம். 5 மாசம். பெரிய வீடா இருந்தா 5 மாசம், சின்ன வீடா இருந்தா ஒரு 4 மாசத்துல கொடுத்துறோம். 4 மாசத்துல முடிச்சிடுறீங்க. டபுள் ஃப்ளோர் அப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருந்தா ஒரு 5 to 6 மாசம். சிங்கிள் ஃப்ளோர் 4 மாசத்துல கொடுத்துறோம். ஓகே. உள்ளே நிறைய வீடு ஆயிட்டு இருக்கு. நிறைய போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. சோ பின்னாடி ஃபுல்லாவே வீடு ஆயிடுச்சு இல்லங்கண்ணா? ஆமாங்க கண்டிப்பாங்க. நிறைய ஆயிடுதுங்க. கடையெல்லாம் நிறைய ஆயிட்டு இருக்கு உள்ள. கடைங்களா? ஆமா, ஒரு டவுனவே நம்ம உருவாக்குறோம். நம்ம ஆப்போசிட்ல இங்க பாருங்க கடல்லாம் இருக்குங்க சைட்டுக்குள்ள. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு வீட்டில் வந்து ஃப்ரண்ட்ல கடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்களே கட்டி கொடுத்துறீங்க கடை. கஸ்டமர் நம்ம எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணிக்கிறது. நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. சரிங்க. கஸ்டமர் நம்ம எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அந்த அக்கா போய் பார்க்கலாங்களா? வாங்க கேட்டுருவான். ஸோ அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அண்ணன் தெரியுதா? நல்லா இருக்கீங்களாப்பா? அண்ணா கடையை வச்சு கொடுத்தாரு சைட்டுக்குள்ள. ஆமாங்கண்ணா. நீங்க கேட்டீங்களா கடை வைக்கணும்னு? ஆமாங்க. ஓகே ஓகே. வீடுங்க வந்து ஃபுல்லா ஆயிடுச்சுங்கல்ல, நீங்க வரும்போதே இவ்வளவு வீடுங்க இல்ல இல்லைங்கண்ணா, அளவாதான் இருந்ததுங்க. இப்போ நிறைய வீடு ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு கட்டி கொடுத்ததுல எப்படிங்க? நல்ல குவாலிட்டி கட்டி சூப்பரா கட்டி கொடுத்தாரு. பில்லர் போட்டு தான் கட்டுறாங்க? ஆமாங்க, எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டி கொடுக்குறாங்க. சொன்ன டைம்ல முடிச்சு கொடுத்தாரா? சொன்ன டைம்ல முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க லோனா ரெடி கேஷுங்களா? லோன் போட்டுருக்கோம், கொஞ்சம் மீதி பணமா அண்ணன் கையில கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. லோன்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுத்தாங்க. டக்குன்னு முடிச்சு கொடுத்துறாரு. ஓகேங்கக்கா. அக்கா இப்போ அண்ணன் வந்து எல்லா வீட்டுக்கும் இந்த மானி வாங்கி கொடுக்குறேன். வாங்கி தராரு. உங்களுக்கு வாங்கி தரேன். ஓகேங்கக்கா. எவ்வளோங்கக்கா? 2 லட்சம். 2 லட்சம் ரூபா. ஸோ நீங்கள் வந்து இங்கே வீடு கட்டி வாங்கினாலும் கூட உங்களுக்கு மானி வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. வீடு அப்படியே உள்ள பார்த்துடலாங்களா? ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக இருக்குங்க, நல்ல பெரிய அளவு. பெரிய அளவு. ஓகே. கடையும் இருக்குது. ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு கோயில் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணிக்கிறதுங்க. ஓகே ஓகேங்கண்ணா. உள்ள போய் பார்த்துடலாம். விநாயகர் கோயில் வேணும்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா, பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ என்ட்ரன்ஸே உங்களுக்கு கேட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து வெளியிலையுமே உங்களுக்கு டாய்லெட் கொடுத்துட்டீங்க. ஆமாங்க. அவுட்டர் எங்கேயா போயிட்டு வந்தா நம்மளுக்கு வேணும் இல்லைங்க? கண்டிப்பாங்க. அதனால வெளியில ஸ்டார் கேஸ் அப்படியே வெளியில இருந்து ஏறிக்கலாங்க. ஆமா ஆமா. உள்ள இப்பதான் வந்திருக்காங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 20 நாள் தான் ஆகும். அப்படிங்களா? புண்ணியாச்சரம் முடிஞ்சு 20 நாள் தான் ஆகும். ஓகே ஓகே. வீடு சூப்பரா இருக்குங்கக்கா, செமையா இருக்கு. ஓப்பன் கிச்சன் வச்சிட்டீங்களா? இங்க பாருங்க மாடலா வந்து கட்டிட்டாங்க. ஓப்பன் கிச்சனை வச்சுட்டாங்க பாருங்க. நல்லா இங்கிருந்து வந்து கிச்சனை பார்த்துக்கலாம், கிச்சன்ல இருந்து டிவி பார்த்துக்கலாம். நல்லா ஹாலும் தாராளமா இருக்கு. ஸோ மேலே பாருங்களேன், ஃபுல்லாக டிசைனும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லேயே நம்ம கஸ்டமைஸ் தான், என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே ஓகே. எல்லாமே டோர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அண்ணா செஞ்சு கொடுத்துருந்தா, எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. ஓகே ஓகேங்களா. எத்தனை பெட்ரூம்? 2 பெட்ரூம். 2 பெட்ரூமாங்கண்ணா. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். ஆமாம், 2 பெட்ரூமுங்க, பூஜை ரூமு. ஓகே ஓகே ஓகே. இது பூஜை ரூம். ஆமாம் ஆமாம். இவங்க வந்து 20 நாள் தான் ஆச்சு. இப்போ இவங்க வந்து 20 நாள் தான் ஆகுது. வெறும் 20 நாள் தான் ஆகுது. வந்த நீ கடையை வச்சிங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. பெட்ரூம் பார்க்கலாமா? ஓகே. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து பெட்ரூமுங்க, கட்டல் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ உள்ள அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஓகே, இதுவும் பார்த்துடலாங்களா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பெட்ரூமுங்க. யாராவது கெஸ்ட் வந்தாலும் கூட அடிஷ்னலாக ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வீடு வந்து பார்த்துருப்போம், உண்மையிலே சூப்பராக இருக்குது. எப்படிங்க எவ்வளோ கஸ்டமர் பிடிச்சிங்க? நம்ம கஸ்டமர் தாங்க சார். நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தாங்களா? உங்கள் வீடியோவில் போடுறோம். ஆமாங்கண்ணா. உங்கள் சேனல் பார்த்தே பார்த்தீங்கன்னா இதில் 90% உங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்தவங்க தான். ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் பார்த்து இவ்வளோ பேர் வந்து வாங்கி இங்கே பாருங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஆனால் வந்து நான் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை நிறைவேற்றுறதுக்கான ஆள் வந்து வேணும். நம்மளுக்கு சரியான ஆள் கிடச்சிருக்காங்க. அண்ணா வந்து உங்களுடைய பட்ஜெட்டில் சொன்ன டைமில் லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ பின்னாடியே வந்து இங்கே எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே பில்லர் போட்டு, எல்லாருமே பில்லர் போட்டு கட்டுறோம். அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டே பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் போகுது. ஒரு சென்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம 19 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது இடம் ப்ளஸ் வீடு கொடுக்கறதுனால கஸ்டமர் வந்து இங்கே வந்து விஷ் பண்ணாலே அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுது.
ஓகே ஆயிருது. அவங்க என்ன செய்றாங்க, ஐயோ இங்க நல்ல ஒரு ஏரியாவா இருக்கு, நல்லா வாக்கிங் போறதுக்கோ இல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு மெயின்லயே எல்லா ஆப்ஷன் இருக்கும்போது யாருமே வந்து வேணான்னு போறதில்ல. அது அப்படியே 1-2 போகுதுன்னா அவங்கள சிவில் ஃபால்ட்டா இருக்கனால அதனால வேண்டாம் இதா போமா தவிர, ஆனா வந்து யாருமே மிஸ் பண்றது இல்ல. கண்டிப்பா. சோ இங்க பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க, ஃபுல்லா வீடுங்க ஆயிட்டு இருக்குங்க. பாருங்க எவ்வளவு வீடுங்க கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ நிறைய வீடுங்க வந்து ஆல பிளாக்லயும் கட்டுறீங்க, சிலது வந்து செங்கல்லையும் கட்டிட்டு இருக்கீங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட்டி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு பட்ஜெட்ல 19 லட்சத்துக்கே போதுங்க அப்படின்னால அந்த 19 லட்ச ரூபாய்க்கு நம்ம குவாலிட்டி எல்லாம் இல்ல நினைக்கவே வேணாம். ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான கல்லுல போடுறோம், குவாலிட்டியான சிமெண்ட், குவாலிட்டியான கம்பி, அதை நாங்களே பார்த்து நாங்களே சரி பண்ணி கொடுத்துறோம். இப்போ நம்ம இங்க இருந்து பல்லடம் பஸ் ஸ்டாப் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். கண்டிப்பா நம்ம சைட்டு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. சைட்டுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு யாருமே பைக் இல்லாம கார் இல்லாம யாரும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயின்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அவுட்டர்னா வேகத்தட ஸ்பீட் பிரேக், அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு தூரமா இருக்கு. இதுனா பாத்தீங்கன்னா டோல்கேட் அட்ரஸ் சொன்னா பல்லடம் டு டோல்கேட் ஊர்ல இருந்து வர்றாங்கன்னா நம்ம இங்கே இறங்கிக்கலாம். கெஸ்டா வர்றாங்க அப்படின்னா சரி, நம்மளே வந்தாலும் சரி. ஒரு சின்ன அட்ரஸ் சொல்றதுனால நான் எங்க இருக்கீங்கன்னா பல்லடம் டோல்கேட் பக்கத்துல நம்ம சைட்டு. ஆனா நான் அப்படின்னா டக்குன்னு வந்துருவாங்க. சரிங்க. அடுத்து நம்ம போன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை, மெயின்லயே இருக்கனால உங்களுக்கு அது ஒரு பிளஸ்ங்க. ஸோ இப்போ அடுத்து அங்கே வந்து ஒரு 19 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து வீடு இங்கே கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தீங்கனாலும் இங்கே டெமோ பார்த்துக்கலாம்லங்கண்ணா. ஏதோ வீடு வந்து நம்ம இங்கே கட்டியிருப்பீங்க, அந்த வீடு வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த வீடியும் கூட நம்ம வந்து காமிக்கிறோம் பாருங்களேன், நம்மளுடைய பட்ஜெட்லேயே வந்துருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஃப்ளோர் வேண்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே கூட இது பார்த்தீங்கன்னா 23 லட்ச ரூபா நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ். 23 கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பங்களா மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வெளியில் யார்ட்டையாவது வாங்கினா 50 லட்ச ரூபா சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சூரா சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அந்த வீடு 2 வீடுமே அதே மாதிரி அவங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. கீழே இப்போ 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 23 லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போ எங்களுக்கு கீழே வேணாம், எங்கள் பையன் காலேஜ் படிக்கிறான், எங்களுக்கு ஒரு பிரைவசியே வேணும் அப்படின்னா கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். அங்கே 2 வீடு கட்டிட்டு இருக்கோம். கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாரு. நம்ம நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் இப்படி தான் எடுக்கணும்னா கிடையாது. சரி. கஸ்டமர் வந்து கனவு, வீடு வந்து கனவு, அவங்க கனவு எப்படி இது பண்ணுறாங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றுறோம். ஓகேங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. இது சிங்கிள் பெட்ரூம் வீடு. நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து 19 லட்ச ரூபா வீடு தான். சரிங்களா. இதுக்கு வந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா மானியமும் வாங்கி கொடுத்துட்றாங்க. 1,80,000 கண்டிப்பாக 100க்கு 100 வந்துடுங்க. ஓகே, கேரண்டியாக சொல்லிட்டாரு. ஆமாம். ஸோ உள்ளே போய் பார்த்துலாமாங்கண்ணா. ஸோ உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் தாங்க முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்க. ஏங்கண்ணா இப்போ வேலை ஆகிட்டு இருக்குங்க. சரி. வேலை ஆகிட்டு இருக்குங்க. இது எல்லாமே கஸ்டமர் சாய்ஸ் தான். இது என்னங்கண்ணா பின்னாடி கதை அவங்களுக்கு வந்து இது தெற்கு வாசல். சரிங்க. அதனால வடக்கைக்கு ஒரு வாசல் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமருக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் வாங்குறது இல்லை. ஆமாம், கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்னால எங்களுக்கு வடக்கு பார்த்த வாசல் ஒன்று வேணுங்க. ஓகே பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே ஒரு தண்ணி தொட்டி. ஆமாங்க, தண்ணி தொட்டி படி எல்லாம் ஸ்டெப் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி ஆகிட்டு இருக்கு, வேலை ஆகிட்டு இருக்கு. ஓகே. அவங்க அந்த 10 நாள் அவங்க பால் கச்சுறாங்க. ஓகே. கண்டிப்பாக இந்த வீடை நம்ம வந்து எடுத்து போடுவோம். கண்டிப்பாக போடலாம். சரிங்களா. ஆமாம். ஸோ அப்படியே இந்த சைடு வந்து உங்களுக்கு பெட்ரூமுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வந்து இருக்குது. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றாலாம் அடிக்குதுங்கண்ணா இந்த சைட்டில். நல்லா இருக்குது. கிச்சன் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிச்சனுங்க. இப்போ கிச்சன் வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க, லாஃப்டோட கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைல்ஸும் உங்களுக்கு கொட்டி கொடுத்துட்றாங்க. எல்லாமே கஸ்டமைஸு தான். கஸ்டமரோட திருப்தி தான் வந்து முக்கியம். அப்படி தான் வந்து அண்ணன் வந்து ஒவ்வொரு வீடு வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடு வந்து இன்னொரு 10 நாளில் கம்ப்ளீட் ஆயிருன்றாங்க. இந்த வீட்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம், பார்ப்பீங்க. பின்னாடி வந்து வானம் தோண்டி இருக்கு. ஆமாம், இப்போ பேஸ்மெண்ட் ரெடி ஆகிட்டு குழி எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து போஸ்ட் போட்டு இது வேலையாகுதுங்க. ஓகே. பின்னாடி இங்கே 2 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுவும் 10 நாளில் புண்ணியாச்சனைங்க. அது அந்த வீடு நம்ம இதில் நம்ம சேனலில் போடுவோம். இது ஆமாம், 2 ஒரே நாளில் புண்ணியாச்சனை. ஓகே. 2 வீடுமே நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ இதுவுமே நம்ம சேனலில் போடுவாங்க. இங்கே பாருங்கள். ஸோ சந்தோஷ் பில்டர் இவங்க என்ன சொன்னாங்களோ அதை தாங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறோம். நாங்கள் வந்து பெருசாக லாபமாக பார்க்கறது இல்லை. கஸ்டமர் வந்து எல்லாத்துக்குமே வீடு வேணும், அதுதான் எங்க குறிக்கோளவே. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 1 வருஷத்துக்குள்ள யாருக்குமே 70 வீடு 80 வீடு புக்கிங் ரெடி ஆகாதுங்க. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த லாபம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி குறைச்சிட்டதுனால நம்ம வீடு சரசரன்னு ஆயிட்டு இருக்கு. நம்ம அதே மாதிரி கஸ்டமரோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் மனசனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பார்த்துட்டு வந்த வாரங்களுக்கு அத்தனை பேருக்குமே கிரைய செலவு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. ஆமா, கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஆமா. ஸோ நீங்க சீக்கிரமா வாங்க. இன்னும் கொஞ்சம் பிளாட்ஸ் தாங்க இருக்குது. நம்ம எதுக்கு திரும்ப எடுத்து போறோம்னா இந்த சைட்டு ஃபுல்லாவே வீடுங்க ஏறணும்.
ஸோ அதுதான் வந்து என்னோட டார்கெட்டும் அண்ணனோட டார்கெட்டும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்சியல் பிளேஸில் இது ஒரு எப்படின்னா பேரறிஞர் அண்ணா ஊருன்னு சொல்லலாம், நகர்ன்றதை விட ஊருன்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஹைவே இங்கே நம்ம சைட்டோட வாசலில் தான் இருக்குது, பெட்ரோல் பல்க் இருக்குது, தேவையான எல்லாமே இருக்குது. சைட்டுக்குள்ளே நம்ம ஷாப்பும் காமிச்சாச்சு. அப்போ அத்தியாவசியமாக தேவைப்படுறதெல்லாம் நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பண்ணுறோம் நாங்கள், இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. அது ஒரு 18 ஏக்கர் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ ப்ரைஸ் எப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக மாறும். இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்தாங்கன்னா இந்த பட்ஜெட்லேயே கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா சேம் இதே பட்ஜெட்டில் வந்து இப்போ வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஃபேஸ் 2 வந்து போடுறாங்க அப்படின்றப்போ ப்ரைஸ் வந்து மாறும். அந்த டைமில் வந்து நம்ம லேட் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமாக டிஸ்பிளே இருக்கிற மாதிரி வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்ன மீட் பண்ண தமிழ்வாகர். பை.